யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம் பாருங்க. எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. இந்த நியாயப்பிரமாணத்தையும் கிருபையையும் இந்த வசனம் வேறுபடுத்தி காண்பிக்கிறது. மோசே நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு. நியாயப்பிரமாணம் என்பது சுருக்கமாக சொன்னா 10 கற்பனைகள். நியாயப்பிரமாணம் என்பது முதல் 5 புஸ்தகம், ஆதியாகமோ, யாத்திராகமோ, லேவியராகமோ, எண்ணாகமோ, உபாகமோ. இந்த 5 புஸ்தகங்கள் நியாயப்பிரமாணம் என்று அழைக்கப்படுகிறது. இதனால சுருக்கி சொன்னா 10 கற்பனைகள். கவனிங்க, இது மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, ஆனால் கிருபையும் சத்தியமும் இயேசுவின் மூலமாய் வந்தது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, நியாயப்பிரமாணம் என்பது எதை அர்த்தம் கொள்கிறது என்றால், அருமையானவர்களே, அது நம்முடைய பலனையும் நம்முடைய முயற்சியையும் நாம தேவனுக்காக என்ன செய்கிறோம் என்பதையும் பற்றி பேசுகிறது தான் நியாயப்பிரமாணம். நம்முடைய பலனையும் நம்முடைய முயற்சியையும் நாம தேவனுக்காக என்ன செய்கிறோம் என்பதை பற்றி பேசுகிறது தான் நியாயப்பிரமாணம். ஆனால் கிருபை என்பது, அருமையானவர்களே, அது தேவனுடைய பலன், தேவனுடைய முயற்சி, தேவன் நமக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதை நமக்கு காண்பிப்பது தான் கிருபை.